நாமக்கல் மாவட்டம் ஒரு விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த நாமக்கல் மாவட்டத்தில் திருமணி முத்தாறு என்கிற ஆறு ஓடுகிறது. காவேரியினுடைய உபரி நீரை இந்த ஆற்றின் வழியாக விடும் பொழுது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அதுல பயனடைவார்கள் என்று அனைவருக்கும் தெரிந்தது. இந்த திட்டம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு வாங்குவதற்கு முன்பாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அதை தீர்த்து வைத்ததற்கான எந்த திட்டமில்லாத சூழல் என்பது இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பகுதி காவிரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, இன்னைக்கு மஞ்சளும் கரும்பும் வாழையும் வெற்றிலையும் செழித்தோங்கி இருக்கக்கூடிய இந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஒரு விவசாய கல்லூரியை துவக்கும் போது இந்த பகுதியினுடைய விவசாயத்தை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதிகளாக கூட சொன்னார்கள். ஆனால் அது சம்பந்தமான எந்த விடிவுக்கும் வராத ஒரு சூழல் என்பது இன்று வரையில் நீடித்திருக்கிறது. கேள்விதான் பட்டிருக்கிறேன், சொல்லியிருக்கிறாங்க சின்ராஜ் ஐயா நல்லா செய்கிறாரு பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் பக்கம் ஆட்சியார் இடத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் எங்கள் வீதியெலாம் எந்த ரோடு வசதியும் போடல. இருக்கிறதே வீதி சின்னது தான். அந்த சின்ன வீதியும் எல்லாம் கல் முள்ளுமாக தான் கிடக்குது. விவசாயம் நம்ம பக்கம் நிறையா இருக்குது. இன்னும் விவசாயத்துக்கும் காலேஜ் இதெல்லாம் கொண்டுகிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். வேளாண்மை கல்லூரி நாமக்கல் மாவட்டத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இதுவரையிலும் அந்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றவே இல்லை. அதே மாதிரி மேட்டூரினுடைய உபரி நீரை கொண்டு வந்து சேலம் திருமணி முத்தாறில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயனடைய செய்யறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வேலையும் அவர் செய்யலை. ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை கிராம வாரியாக அவர் வந்து மறுபடியும் ஒரு மக்கள் மன்றத்தில் நன்றி சொன்னதோ எந்த வேலையும் அவர் செஞ்ச மாதிரி தெரியல. ஒவ்வொரு கிராமத்துக்கு நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு கிராமத்துக்கு அவர் வந்து எட்டி பார்த்தது கூட கிடையாது. அன்றைக்கி பார்த்த முகம் தான், அதுக்கு முன்னாடி அவர் பார்க்கவே இல்லைங்க. இது வரைக்கும் நான் அவர் சந்திச்சதே இல்லை. வாக்கு சேகரிக்க போகிறப்ப அவர் கூட நின்று நான் வாக்கு சேகரிக்க கூட போனேன். அதுக்கு பின்னாடி அவர் கண்டுக்கவே இல்லை, யாரையுமே கண்டுக்கலையே. லாரி பட்டறைக்கு என்ன செஞ்சு கொடுக்குறேன், கடன் வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், அது மாதிரி லாரி தொழிலாளருக்கும் எதுவும் செஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல எனக்கு. அவர் கோழி பண்ணை வச்சுருக்காரு, அவ்வளோதான். கோழி பண்ணைக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்காருன்னு அவர் கேட்டாங்க. அவர் கை சுத்தமான ஆள், யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டோ அதை வாங்கிட்டோ இது வாங்கிட்டோ அது செய்வார் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது மாதிரி தவறான வேலையை அவர் செய்ய மாட்டார், கௌரவமாக நடந்துக்குவார். செய்யலைங்கிற குறைய மட்டும் தான் நான் சொல்கிறேன். செய்யறதுக்கு உண்டான அரசியல் இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை இவர் கவுண்டர் பெல்ட்டில் இருக்கிறாரு. என்னால் அந்த நிதியை கிடைக்காம இருந்தால் அவரால் செய்ய முடியாமல் இருந்திருக்கும். வாக்குறுதி கொடுத்துட்டாரு, அங்கேருந்து வாங்கி செய்ய முடியாமல் அவர் இருந்திருக்க முடியும். அது பாஜக தான் காரணம் அப்படின்னு மத்திய கவர்மெண்ட் தான் காரணம்.